Hi friends, welcome to Vismaya Kudil. So இன்னைக்கு first day சொல்லிடுறேன். இந்த வீடியோல எந்த கண்டென்ட்டும் இருக்க போறது கிடையாது. ஸோ இது ஹேண்ட்பேக் லவ்வர்ஸ்க்காக என்கிட்ட உங்களோட ஹேண்ட்பேக் கலெக்ஷனை காமிங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் தேவைப்படுறவங்களுக்கு அந்த ப்ராடக்டோட லிங்க் அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நான் பிகினிங்லேயே வந்து சொல்லிடுறேன். ஸோ ஹேண்ட்பேக் வாங்கணும், என்னால் வெளியில் போயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஆன்லைன்லேயே வாங்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கின ஹேண்ட்பேக் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 1500 வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த 1500ங்கிறத வந்து நான் லாஸ்ட்டில் தான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ரீசெண்டாக எந்த வீடியோலையுமே மேக்ஸிமம் காமிக்காத ஒரு ஹேண்ட்பேக் இதுதான். இது வந்து நல்ல பெரிய சைஸு, ஒன் டே ட்ராவல் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டிஷனுமே கீழே கிடையாது. இங்கே பாருங்க, இதுதான் உள்ள ஃபுல்லுமே ஒன் டே. இப்போ நாங்கள் வந்து ஒரு பீச் போகிறோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கான என்னோட ட்ரெஸ், பாப்பாவோட ட்ரெஸ் ப்ளஸ் வந்து எங்களோட பியூட்டி ஆக்சசரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஏதாவது வெளில போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் என் ஹஸ்பண்டையோ பாப்பாவையோ எடுக்க சொன்னேன்னா நிறைய அதில் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுனா ஒரு சிங்கிள் ஓப்பனில் உங்களுக்கு வந்து வாங்கிடலாம். சாரி, ஒரு சிங்கிள் ஓப்பனில் திங்ஸை வந்து எடுத்துடலாம். இதில் ஒரே ஒரு சிங்கிள் ஜிப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு மொபைல் கூட வைக்க முடியாது, கீ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நல்ல பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5 அடி இருக்கும், ஒரு 1.25 அடி லென்த் வந்து இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பேக் தான். ஸோ இது ஜாரா அப்படிங்கிற பிராண்டில் நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டியாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு குட்டி ஜிப்பு, இதில் வந்து நம்ம மொபைல் வந்து வச்சுக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி லாங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு, நம்மளோட பர்ஸு, வேலெட் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஜிப்பு. ஸோ இதில் தான் வச்சுருக்கேன். நான் ரீசெண்டாக இப்போ ட்ரேட் சென்டர் போயிட்டு வந்தேன், அப்போ ஏதோ கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு. ஒரு குட்டி காயின் பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்படி கூட மாட்டிக்கலாம், உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லைன்னா இதை பிடிச்சுமே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஒரு 6 கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸை வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு 220 or 30 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு 167க்கு வாங்கின ஒரு ஸ்லிங் பேக் தான் இது. ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது, உள்ள வந்து ஒரு காயின் பவுச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொஞ்சம் மல்டி கலர்ஸ் இருக்கிறது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி குட்டியாக பீட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லிங்கு. இதை வந்து கிராஸ் பாடியாகவும் மாட்டிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இதை நல்லா ஃபுல்லுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இதோட சைஸை வந்து ஸ்மால் பண்ணிட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்படி மாட்டிக்கிற மாதிரியுமே வந்து ஷோல்டர் மாதிரியும் மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பேகு, இதில் வந்து ஒரு 7-8 கலர் வந்து இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு அந்த ஒரு பை மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு மாதிரி கச்சான்ட்டு. இதோட எக்ஸாக்ட் பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது, இந்த பொசிஷனில் மட்டும்தான் வந்து மாட்ட முடியும். இதில் வந்து ஒரு காயின் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மெயின் ஜிப்பும், உள்ளே வந்து ஒரு டிவைடர் மாதிரியும் கொஞ்சம் பைசா வச்சுக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு டீசெண்டான லுக், ஒரு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா, ஒரு மால் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு எடுத்துப்பேன். ஒரு குட்டி வாட்டர் பாட்டில், ரெய்னி சீசனாக இருந்ததுன்னா ஒரு கொடை அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் டப்பா அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்கில் நம்ம திங்ஸை விட நம்ம குழந்தைங்களோட திங்ஸு, ஹஸ்பண்டோட வேலெட்டு, மொபைல் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேக் வந்து எடுத்துப்பேன். பட் எனக்கு இது பிடிக்கும், கொஞ்சம் ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பிடிச்சிருக்கு, அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ரெக்ஸன் பேக் தான் இது. இது ஒரு 400 rupeesக்கு நான் வந்து வாங்கினேன்.
ஸோ இதுலேயுமே ஒரு காயின் பவுச் இருக்கும். இதோட ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மெயின் ஜிப்பு, மூணு மெயின் ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 இந்த 3 கொடுத்துருக்காங்க. இது பார்க்க வந்து சின்னதாக இருக்குது. இதோட பாட்டம் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஒரு வாட்டர் பாட்டிலையே எப்படி நம்ம வந்து ஹரிசாண்டலாக வந்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா ரஃப்பாக அடிக்கிறதுக்கு, டெய்லி யூஸ்க்கு, ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று என்னோடது. இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இப்போ எடுக்கிறேன். ஏன்னா புதுசு வந்ததுனால அதே எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி 420 or 430 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அது கிரே கலரு, இது ஒரு மாதிரி பிரிக் கலரில் வரும். அதே மாதிரி தான் ஒரு காயின் ஜிப் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த ஸ்லிங்குமே மாட்டிக்கலாம். பட் நான் அந்த ரோப்பை எந்த பேக்கில் வாங்கினாலும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு இதுவே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் என்னுடைய பெரிய ஒரு வேலெட் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இந்த வேலெட்டில் என்னோட கார்டு, டிரைவிங் லைசன்ஸு ப்ளஸ் வந்து ஃபோட்டோஸு அதெல்லாம் எப்போதுமே வச்சுப்பேன். எந்தெந்த பேக் எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த பேக்லலாம் இதை வந்து மாற்றிப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறது அடிக்கடி ஹேண்ட்பேக் மாற்றணும்னா நம்ம இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஏதோ உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலெட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஹேண்ட்பேக்கில் மட்டும் டக்கு டக்குன்னு தூக்கிட்டு போனால் எடுத்து மாற்றினா மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போன ஒரு ஃபீல் வந்துருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று. இதுவுமே ஒரு ரெக்ஸன் தான். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது வந்து நான் நியர்பை ஷாப்பில் தான் வாங்கினேன். இது லெதர், அதனால 1500 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்தது. இதில் வந்து ஒரு மெயின் ஜிப்பு, நல்ல ஸ்ட்ராங்கான அந்த ஹேண்டில், ப்ளஸ் வந்து 2 கம்பார்ட்மெண்ட், மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இது கொஞ்சம் லெதர். இது வந்து நான் மேக்ஸிமம் இவ்வளோ நாள் ஷூட்டுக்கு போகிறப்ப என்னோட ட்ரைபாட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் என்னோட ட்ரைபாடு, ஒரு வாட்டர் பாட்டில், பவர் பேங்க்கு, ப்ளஸ் வந்து அந்த பேக்ரவுண்டு கிளாத்து, ஏதாவது அக்சசரி இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இன்றைக்கி எத்தனை ஹேண்ட்பேக், ஒரு 5-6 ஹேண்ட்பேக், 6-7 ஹேண்ட்பேக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு மாதத்துலேயோ 10 நாள்லேயோ வாங்கினதில்லை. இது வாங்கி ஒரு 3 years இருக்கும். அந்த கிரே, அந்த அப்புறமா அந்த பிரிக் கலர் அதெல்லாம் வாங்கி ஒரு 2.5 yearsக்கு மேலே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக் அந்த மாதிரி தான் வந்து வாங்கினேன். ஸோ இதெல்லாமே நல்ல லைஃப் கொடுக்குது. நீங்கள் அந்த ப்ராடக்டை மட்டும் நல்லா பார்த்துட்டு, ரிவ்யூலாம் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஹேண்ட்பேக்குமே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 4 வாங்கி வச்சுட்டு ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கிறதுக்குமே நிறைய உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறப்பையும் ஒரு ரிப்பீட்டட் ஃபீலிங் இருக்காது. ப்ராப்பராக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லைஃப்மே கொடுக்கும். ஸோ ஹேண்ட்பேக் லவ்வர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்க பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன திட்டாதீங்க. ஸோ தேங்க்யூ, பை.